சூரியகாந்தி திரைப்படம் 1973 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெளிவந்தது. உண்மையில் இது முத்துராமன் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படமாகவே இருக்கின்றது. சின்ன ஒரு கதையை வைத்துத்தான் இந்த படத்தை முக்தா சீனிவாஸ் அவர்கள் எடுத்திருந்தார். தன்னை விட மனைவி அதிகமாக சம்பளத்தை பெறுகின்றால் அதை ஏற்க முடியாத ஒரு தாழ்வு மனப்பாங்கு கொண்ட ஒரு கணவரின் கதாபாத்திரத்தை தான் இந்த படம் இருந்திருக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த படத்தில் நடித்திருந்தார். உண்மையில் MS விஸ்வநாதன் அவர்கள் முத்தான அருமையான பாடல்களை வழங்கியிருந்தார். இதில் ஒரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால், முக்தா சீனிவாசன் அவர்களுடைய ஒரு விடயம் இருக்கின்றது. தனது படங்களில் நடிப்பவர்களை பாட வைப்பது தான் அவருடைய விடயமாக இருக்கும். அதன் அடிப்படையில் நான் கட்டாயம் இந்த பாடல்களை உங்களுக்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். SP பாலசுப்ரமணியத்துடன் ஜெயலலிதா அவர்கள் இணைந்து படித்த பாட்டுத்தான் நான் என்றால் அது அவளும் நானும். அருமையான பாடல், வாலி இயற்றியிருப்பார். அதேபோல் TMS அவர்கள் ஒரு பாடல், மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்கின்ற பாடல். கண்ணதாசன் இந்த பாட்டிலை எழுதியிருப்பார். ஆனால் அவரே இந்த பாட்டிற்கு திரையில் வாயசத்திருப்பது, நடித்திருப்பது மிக பெரிய விடயமாக இருக்கும். இந்த பாட்டை தானே படிப்பதாக அவர் TMSிடமும் விஸ்வநாதனிடமும் கேட்டிருக்கின்றார். ஆனால் யாரும் அது ஒத்துக்கொள்ளவில்லை. திரும்ப TMS அதை பாடியிருக்கின்றார் என்பதுதான் வரலாறு. அடுத்தது இன்னொரு பாட்டு, TMS அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து படித்திருப்பார்கள். ஓமேரி தில்ருப்பா என்கின்ற பாட்டு அவர்கள் படித்திருப்பார்கள். அடுத்ததாக வாலி இயற்றின பாட்டு ஒன்றுக்கு நகைச்சுவை நடிகை மனோரமாவை வைத்து ஒரு பாட்டு ஒன்றை விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். தெரியாதோ நோக்கு தெரியாதோ இந்த பருவத்திலே, அப்படி தொடங்கும் அந்த பாடலை அவர் படித்திருப்பார். உண்மையில் அந்த எப்படி சொல்கிற அந்த 4 பாட்டுகளும் செமஹிட். ஆனால் பரமசிவன் காலத்தில் இருந்த பாட்டு அதை விட செமஹிட்டான பாட்டாக இருக்கும். 100 நாள் ஓடி வெற்றி கொண்டாட்டம் நடந்தது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பெரிய பரபரப்பான படமாக இந்த படம் இருந்தது. மீண்டும் 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு ஒரு மெகா ஹிட்டை கொடுத்த ஒரு படமாக இந்த சூரியகாந்தி திரைப்படம் இருந்திருக்கின்றது.